சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்தபா மற்றும் தாஹிரா அவர்களுக்கு தான் முதல்ல முஸ்லீம் பயங்கரவாதிகளா சாமானியர்களை ஸ்லீப்பர் செல்லா துப்பாக்கி திரைப்படத்தில் காட்டி நடித்தவர் தான் விஜய். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கண்ணாடி மேலே நின்று கல்லெறிறீங்க முஸ்தபா. யார் முஸ்லீம்களை, சாமானிய முஸ்லீம்களை திரைப்படத்தில் ஆட்டோ ஓட்டுறவனை, தையல் கடையில் வேலை பார்க்குறவனை, ஏன் மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவனை, காய்கறி கடையில் வேலை பார்க்குறவனை எல்லாம் தீவிரவாதியாக காட்டினாரா இல்லையா? எத்தனை பெரும் எதிர்ப்புகள் இஸ்லாமிய சமூகத்தில் அன்னைக்கு எழுந்தது. அவங்க அப்பா சந்திரசேகர் மன்னிப்பு கேட்டாருங்க. இனிமே என் மகன் அப்படி நடிக்க மாட்டாரு, அடுத்த படத்துல முஸ்லீமாவே நடிப்பாரு, நீங்க முஸ்லீமா நடிக்க வேணாம், ஏன் இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறீங்கன்னு தான் அன்னைக்கு கேட்டோம். வேற கதையே இல்லையாடா உங்களுக்கு திரைப்படத்துல முஸ்லீம்களை காட்டுறதுக்குன்னு எத்தனை பேரும் அடிப்படையில அதற்கு எதிர்வினையாற்றணும். அதனால எத்தனை சாமானிய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்கங்க. இவர் அந்த மாதிரி முஸ்லீம்களை திரைப்படத்துல காட்டினதுனால எத்தனை அப்பாவி தாடி வச்ச முஸ்லீம்கள், தொப்பி போட்ட முஸ்லீம்கள்லாம் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ள உட்படுத்தினாங்க அந்த துப்பாக்கி திரைப்படத்துக்கு அப்புறமாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தேசிய அளவில்? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி இருக்கிறாங்க, வங்காளத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி இருக்கிறான் முஸ்லீம் பயங்கரவாதி, இப்படித்தான் பேசுவாங்க ஆப்கான்ல இருந்து வந்தான்னு. ஆனா இவர் இந்த துப்பாக்கி படத்துல காட்டின பிறகுதான் சாமானிய முஸ்லீம்களை பயங்கரவாதியா சித்தரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி பீஸ்ட்டை நீங்க எதிர்த்தீங்களா இல்லையா முஸ்தபா? பீஸ்ட்டுங்கிற திரைப்படத்துல மீண்டும் இஸ்லாமிய வன்மத்தை வெறுப்பை விதைச்சு முஸ்லீம் மதகுருகளே இது மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டின மாதிரி குழிக்குள்ள இருந்து தூக்குற மாதிரிலாம் காட்டினார விஜய். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தை இப்ப நடிச்ச ஜனநாயகன்ல கூட என்ன காட்டினாரு? மதுரையில போய் அதுலயும் அமைதி மண்ணா இருக்கிற மதுரையில இந்த மதவெறுப்பு கும்பல் ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஏதாவது செஞ்சு அங்க மத மோதலை உருவாக்கலாம் நினைக்கும் போது அதை தடுத்து நிறுத்திய ஸ்டாலினும் திமுகவும் இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை வெளிவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கு தாவேக்கா. பாஜக அவனுடைய ஊதுகுழலா செயல்படுது. RSS ஆல களமிறக்கப்பட்டவர்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கணும்னு ஒட்டிக்கிட்டாங்க. மன்றத்தின் தீர்ப்பை வச்சு எத்தனை பேர் சரியா பண்ணுச்சு. ஆனா இவரு திருப்பரங்குன்ற பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மதுரை மண்ணிலேயே போய் முஸ்லீம் குண்டு வைக்கிற மாதிரி காட்டினார. காசு கொடுத்தா முஸ்லீம் குண்டு வைப்பான், பாய் எத்தனை உயிர் போகும் சாவட்டும்னு பேசுற மாதிரி இப்ப ஜனநாயகன்ல. இப்ப நான் கேட்கிறேன், CAA போராட்டம் வரும்போது களத்துல இந்த கட்சி திமுகவும் ஸ்டாலினும் தான். இவர் நடிகைகளோடு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக வக்ஃபு திருட்டு சட்டம் வந்தாலும் சரி, பல்வேறு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனை, பாலஸ்தீனத்துக்காக இங்க தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தாருங்க ஸ்டாலின். களத்துக்கு நின்றாரு அந்த பாலஸ்தீன ஆடையை உடுத்திக்கிட்டு கொடியை தூக்கிக்கிட்டு. எந்த பிரச்சனையை வேணாலும் எடுங்க. இன்னைக்கு வந்தே மாதரம் என்ற ஒரு பாடலை பாடணும்னு சொல்லும் கூட எதிர்க்கிற கட்சி திமுக. நன்றி மறந்துடக்கூடாது.